இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னெடுத்து செய்து வருகிற சென்னை பேராயத்தினுடைய பேராயர், அதைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு நிகழ்வை பதிய வைக்க வந்திருக்கின்ற நமது சினாடு மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அட்வொகேட் பென் ஆண்டர்சன் அவர்களையும், பேராயர் அம்மா அவர்களையும், முன்பயணித்த பேராயர் அவர்களையும், மதுரை முகவை திருமணத்தின் சார்பாக மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் மதுரையத்தினுடைய மண்ணின் மைந்தனாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவேளை ஒரு பக்தன் எழுதினான் ஒரு புது கவிதை, தட்டுங்கள் திறக்கப்படும் என்றேன், தட்டுனோம் திறக்கவில்லை, ஆதலால் இடிக்கிறோம். நல்லா இருக்குல்ல? தட்டுங்கள் திறக்கப்படும் என்றே தட்டினோம், ஆனால் திறக்கப்படவில்லை, ஆதலால் இடிக்கிறோம். இடிக்கின்ற காலங்கள் வந்துவிட்டது. பொறுமைக்கு அப்பாற்பட்டு நாங்களும் சமுதாயத்தில் இறங்கி பணிபுரிகின்ற கிருபையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். கிறிஸ்தவர்கள் அமைதியானவர்கள் தான், ஆனால் அடங்க மறுக்கின்றவர்கள் என்பதை பிரதிபலிக்கின்றேன். அடித்தால் திருப்பி அடிக்கின்ற நிகழ்வை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநீதிகளை தகர்த்தெறிகின்ற நிகழ்வை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். உள்ளே ஆலயத்தை கல்லர் குகையா ஆக்க வேண்டாம் என்று சாட்டை எடுத்த நிகழ்வை நாங்கள் பிரதிபலிக்கின்றோம். உள்ளே அங்கேயே அமர்ந்து கொண்டு உள்ளே எங்களை நாங்களே அடக்கி கொண்டிருக்கிறோம் என்றால் நாங்கள் நேரடியாக மேலிருந்து வந்தவர்கள் அல்ல. இந்த சமுதாயத்திலே அந்த இடத்திலே அமர்ந்து புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில இருந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். மிஷனரிமார்கள் வந்தார்கள், சமத்துவத்தை பிரதிபலித்தார்கள், அனைவரும் ஒன்றாய் வாழ வேண்டும் என்ற சித்தாந்தத்தை பதிய வைத்தார்கள். இன்றைக்கு எங்களுடைய பள்ளியிலே, எங்களுடைய கல்லூரிகளிலே, எங்களுடைய நிறுவனங்களை படித்தவர்கள் தான் இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஒருபோதும் மறந்துவிட முடியாது. ஏனென்றால் யாரை லிஸ்ட் எடுத்தாலும் நம்முடைய கிறிஸ்தவ பள்ளிகளிலே, கிறிஸ்தவ கல்லூரியிலே படித்தவர்கள் தான் இன்றைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே பதிவு வைக்கிறேன். ஏன் உங்களுக்கு ஆணவம், ஏன் உங்களுக்கு அகங்காரம்? ஏனென்றால் இவர்கள் அமைதியானவர்கள், உள்ளே ஆண்டவருடைய சத்தியத்தை பிரதிபலிக்கின்றவர்கள். அமைதியினுடைய ரூபம்தான், ஆனால் அடக்க அடக்க பொங்கி எழுகின்ற கிறிஸ்தவ என்பதை நான் பதிவு வைக்கிறேன். ஒரு நம்முடைய சென்னையை சேர்ந்த ஒரு நண்பர் பாடினார், கிறிஸ்தவரனை டிஸ்டர்ப் பண்ணாத என்ன செய்வானா, குட்ட குட்ட வளருவான். சரியா? நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை நான் உங்களிடத்தில் நான் பிரதிபலிக்கின்றேன். நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி பெர்னாண்டஸ் அவர்கள் பேராயர் எல்லாம் அழைத்து கொண்டு நம்முடைய முதல்வர்களை பார்ப்பதற்காக சென்றோம். கிறிஸ்துமஸ் நாளிலே ஒரு நல்ல ஒரு நிகழ்வை வகுத்து கொடுத்தார்கள். அப்பொழுது நிறைய கோரிக்கைகள் நாங்கள் வைத்தோம். அந்த கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அதிலும் குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடாது என்று, படித்து ஆசிரியராய் வரக்கூடாது என்று ஒரு ஒன்றிய அரசு கொடுத்த அந்த நிகழ்வுக்கு அப்பாற்பட்டு ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். நீட் தேர்வை தகர்த்து கொண்டார்கள் என்பதை நான் இடத்திலே பிரதிபலிக்கின்றேன். என்னுடைய பிள்ளைகள் படித்து மருத்துவர் ஆகக்கூடாது என்று சொல்லி அதற்கு ஒரு தடை. என்னுடைய பிள்ளைகள் படித்து இன்ஜினியர் ஆகக்கூடாது என்பதற்கும் தடை. இப்படிப்பட்ட தடையெல்லாம் செய்தவர்கள் நமது பள்ளியிலே, நமது கல்லூரியிலே படித்தவர் என்பதை இந்த இடத்தில் நான் பிரதிபலிப்பதற்கு நான் ஆயத்தப்படுகின்றேன். உள்ள அரசியல் கட்சிகள் ஆதி திராவிடர்களை ஒதுக்குகின்ற நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மை சிறுபான்மை சொல்வதற்கல்ல, நாங்கள் பெரும்பான்மை உள்ள மக்கள் தான். உள்ள அனைவரும் நாங்கள் ஒன்றாக இணைந்து இருக்கின்றோம். எங்களுக்குள்ளே ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று வேறுபாடற்ற நிகழ்வு தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சமுதாயத்தில் நாங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களும் சமுதாயம் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை நான் பதிவு வைக்கின்றேன். உள்ள சொந்த நாட்டில் நாங்கள் அகதிகள் அல்ல, இந்த குடியுரிமை பெற்றவர்கள், ஆதி தமிழர்கள், ஆதி திராவிட என்பதை நான் பிரதிபலித்து அன்றைக்கு மிஷனரிமார்கள் கொடுத்த நிகழ்வை இன்றைக்கும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது ஏரோது அரண்மனை கலக்கமுற்றதாம். இன்றைக்கு நாங்கள் ஒன்றாய் ஆண்டவரை ஆராதிக்கின்ற கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களுக்கு கலக்கம் ஏற்படுகிறது என்றால் உங்களுடைய ஆட்சியினுடைய அநீதியாக கலக்கம் ஏற்படுகிறது. நீ நன்மை செய்திருந்தால் கலங்க வேண்டிய நிகழ்வு அல்ல. எருசலேம் நோக்கி ஆண்டவர் புனித பயணமாக சென்றார், புரட்சி பயணமாக சென்றார்.
அங்கே எருசலேம் முழுவதும் கலங்கிட்டதாக வேதத்தில் பார்க்கிறோம் என்றால், பிறக்கின்ற பொழுதே கலக்கத்தை ஏற்படுத்தின நிகழ்வு. ஒரு போராட்ட களத்திலே ஆண்டவர் புரட்சியாக பயணிக்கின்ற பொழுது ஒரு கலக்கம் ஏற்படுகின்றார். ஆட்சி செய்கிறவர்கள் தவறான நிகழ்வை பிரதிபலிக்கின்ற பொழுது நீங்கள் கலங்க வேண்டியதுதான் என்பதை இந்த இடத்துல நான் உறுதிப்படுத்துகிறேன். ஒரு ரோட்டோரத்தில் இருக்கிறான், ஒரு சின்ன ஒரு கிறிஸ்துமஸ் தொப்பியை வித்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய வாழ்வாதாரம், நீ வாழ்வாதாரத்தை தடை செய்கின்ற நிகழ்வு உள்ள கிறிஸ்துமஸ் உடைய அனைத்து நிகழ்விலும் பெரிய மாலில் வைத்திருக்கிற அந்த டெக்கரேஷன்ல அடித்து நொறுக்கிறாய். அடிப்பதற்கு எவ்வளவு நேரம் பொறுப்பும் உள்ளே கொடுக்கப்பட்ட, நான் கட்சிக்காக பேசவில்லை. நாங்கள் அடித்து ஒரு கணத்தை அடித்தால் மறுகணத்தை திருப்பி கொடு என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை நாங்கள் பறைசாற்றுவதற்கல்ல. என்னுடைய கல்லூரி படிப்பின நண்பன் சொன்னான், ஒரு கணத்தில் அடிந்தால் மறுகணத்தை அவனை அடி என்று சொன்னார். நான் திருமறையை புரட்டுகின்ற பேராயர் அல்ல, திருமறையோடு இணைந்து வாழ்கின்ற பேராயர். உள்ள சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வை களைந்த நிகழ்வு இன்றைக்கு கிறிஸ்தவம் எங்கெங்கே இருக்கின்றதோ அன்றையெல்லாம் சமத்துவத்தை நிலைநிறுத்துகின்ற நிகழ்வாய் அமைந்திருக்கின்றது. கடந்த மாதத்திலே மஸ்கட்டுக்கு போயிருந்தோம் திடப்படுத்தல் கொடுப்பதற்கு. அப்பொழுது என்னுடைய ஆயரை கேட்டேன், ஆலயம் உண்டா என்று கேட்டேன். அங்கே ஆட்சி செய்கின்றவர்கள் இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த அரசன். அவன் ஒரு பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறான். உங்களுடைய கடவுளை நீங்கள் வழிபட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நிகழ்வை கொடுத்திருக்கிறான். கேரளா டிவிஷன், தெலுங்கானா, மலையாளம் என்று தனித்தனியாக வழிபாடு செய்வதற்குண்டான நிகழ்வை கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு ஆச்சரியம். எனது சொந்த தேசத்திலே பிறந்து வளர்ந்த சொந்த நாட்டிலே என்னுடைய கடவுளை ஆராதிப்பதற்கு தடை கற்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வெளிநாட்டிலே நீ உன்னுடைய கடவுளை ஆராதித்துக் கொள் என்று சொல்லி ஒரு பக்குவமான நிகழ்வின் இடத்திலே நான் பதிய வைக்க விரும்புகிறேன். நாங்கள் பிறந்திருக்கிறோம், இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறோம். நாங்கள் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்காகவே நாங்கள் பிறந்திருக்கிறோம் என்பதை இந்த இடத்துல சொல்லி, கிறிஸ்துமஸ் என்பது அனைவருக்கும் உண்டான நிகழ்வு. இருள இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டா இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு இருக்கின்ற தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கின்ற மக்களுக்காகவே ஆண்டவர் பிறந்தார் என்று பறைசாற்றிக் கொண்டு இருக்கிறோம் என்றால், இன்றைக்கும் இருளை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களாத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் முழிக்க பார்க்க கூடாதா? நாம் சமுதாயத்தில் எழுந்திருந்து வரக்கூடாதா? என்னுடைய குழந்தைகள் பிள்ளைகள் சமுதாயம் படித்து வரக்கூடாதா? இதற்கு தடைக்கல் கொடுக்கின்ற நிகழ்வாய் இந்த காரியங்கள் அமர்ந்திருக்கிறது. இதை முன்னெடுத்த பேராயர், சென்னை பேராயரை மீண்டுமாக மதுரை முகவை திருமண சார்பாக நான் மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். என்றால் இப்படிப்பட்ட ஒரு கண்டனங்கள் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துகின்ற பொழுதுதான் நம்முடைய ஒற்றுமை ஓங்கும் என்று சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் சாட்டை எடுத்து என்று சொன்னேன் அல்லவா, நம்மளுக்கு ஒரு விரல் சாட்டையை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அந்த ஒரு விரல் சாட்டை என்பது வருகின்ற தேர்தலில் நாம் பிரதிபலிக்கின்ற பொழுதுதான் நாம் இன்னும் தலை நிமிர்ந்த கிறிஸ்தவர்களாய் செயல்பட முடியும் என்பதை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் அடக்குமுறைக்கு நாம் அப்பாற்பட்டு ஒரு அன்பை பிரதிபலிக்கின்ற திருச்சபை மக்களாய், ஏழைகளுக்கு இறக்கின்ற திருச்சபை மக்களாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்றால் அது ஏனோதானம் என்றல்ல. ஏனென்றால் எங்களுக்கும் உண்டு, எங்களுக்கும் உணர்வுகள் உண்டு, எங்களுக்கும் கோபங்கள் உண்டு, எங்களுக்கும் வருகின்ற அனைத்து காரியங்களும் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் கற்றுத்தந்த காரியத்தை நாங்கள் சரியாய் பிரதிபலித்துக் கொண்டிருக்கோம் என்றால், ஒருவன் சொன்னான், அறை வீட்டுக்குள் அமர்ந்து கொண்டு ஆண்டவன் பணித்த பணியை மறந்து அல்லேலூயா பாடுவது ஆன்மீகம் அல்ல. சமுதாயத்தோடு இறங்கி செய்யும் நிகழ்வை ஒவ்வொரு திருமண்டலமும் செய்து கொண்டிருப்பது அரசாங்கம் நம்மை ஆட்டி வைக்கிற அரசாங்கம் அல்ல, இடைஞ்சல் படுத்துகின்ற அரசாங்கம் யார் என்று தெரியும். வருகின்ற நிகழ்வில் இன்னும் நாம் கரங்களை கோர்த்து இந்த கண்டனம் இதோடு முடிந்த நிகழ்வு அல்ல. வாய்ப்பு இருக்குமானால் நம்முடைய சினாடு மன்றத்தில் இருக்கிற செக்ரட்டரியத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், வாய்ப்பு இருக்குமானால் ஒவ்வொரு திருமண்டலத்திலையும் இப்படி கண்டன கூட்டத்தை நடத்துவதற்கு எங்கள் வாய்ப்பு கொடுக்கின்ற பொழுது நடத்துவோம் என்று சொல்லி, மீண்டுமாக கண்டனம் என்பது ஒரு அரசாங்கத்துக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை மணியா இருக்கட்டும். ஏனென்றால் இதுவரைக்கும் நாம் பொறுமை காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சொன்னாலையா, ஒரு லேச ஒரு மண்புழுவை ஒரு ஊசி எடுத்து குத்தினாலே அப்படி எட்டி பார்க்கிற நிகழ்வு. நாங்கள் பொறுமைசாலிகள் தான், எங்களுக்கும் பொறுமைகள் உண்டு,
இருந்தாலும் நாங்கள் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறோம் என்பதை மீண்டும் சொல்லி, கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதை உள்ள தெரிந்துதான் நடந்து கொண்டு இருக்கிற, தெரியாது சொல்ல முடியாது. நம்மளை கொடுமைப்படுத்த தெரிந்து கொண்டுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. கேரளா பக்கம், ஒடிசா பக்கம், பீகார் பக்கம் எல்லாம் தெரியுது. ஆனால் தெரிந்தும் பாராமுகமாக இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு இது ஒரு கண்டன நிகழ்வாய் பதிய வைக்கிறோம். ஒற்றுமை ஓங்குங்க, கரங்களை கோர்ப்போம், இறையரசை கட்டி எழுப்புவோம். அந்த இறையரசு சமத்துவ இறையரசு சொல்லி பதிவு வைக்கிறேன். எல்லா கிருபையும் உண்டாகுக. ஆமேன்.